ஹாய் ஹலோ, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் பண்ண போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டோம்னா பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. அதுக்கு 2 பேர் வந்து ஹெல்ப்புக்கு வராங்க. இப்போ வந்து பருப்பு வந்து நான் ஆல்ரெடி குக்கரில் போட்டு விசில் விட்டு வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து வெல்லம் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேலே வந்து பருப்பு போட்டுருக்கேன். அதனால் 1/2 கிலோ வெல்லத்தை வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து போட்டு வைப்பாங்கள்ல, அப்போ தான் வந்து அதில் மண் கல்லெல்லாம் இருந்தால் போயிடும். அதில் வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ரெசிபின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேர் ஹெல்ப்புக்கு வரேன்னாங்க, வரல. வா தம்பி. சரி, அம்மா வேணாம், நீ பா. பார்த்தீங்கன்னா லிக்யூடாக தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸ்டார்டிங்லேயே நம்ம பருப்பு வேகிறப்பயே வந்து தண்ணி கொஞ்சம் நிறையா விட்டு வச்சுக்கணும். எனக்கே அரைகுறையாக தெரியும். நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு போடுமா? கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். இன்னும் வருஷம் தண்ணி ஊற்று லிக்யூட் ஆகிடும். இப்போ வந்து அடுத்த நெய்யில் வந்து முந்திரி இதெல்லாம் போட்டோம்னா இப்போ வந்து நெய் கரைச்சிட்டோம். ஜீரகம் அது நிறையா தரும், கம்மியாக தரும். இப்போ வந்து நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நிறைய வாங்கி வச்சு சாப்பிட்டாங்க. கொஞ்சம் வந்து வணக்கிக்கிட்டு முந்திரி எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாயாசம் ரெடி. தமிழில் அப்படி ஸ்பூன் போட்டு வச்சா தான் பாயாசம் குடிச்ச மாதிரி இருக்கும். எத்தனை டம்ளர் உள்ள போகுது? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க பாயாசம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சுமாராக தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னா இதுக்கான சவுண்டு கம்மியாக வைங்க, இதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்காக இங்கேயே செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த பருப்பு பாயாசம்லாம் பிடிக்கும். அப்போ வந்து அங்கே ஊருக்கு போனாலும் ஃபஸ்ட்டு இதை கேட்போம், செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து அவங்க இங்கே வந்தாலும்
எனக்கு இது பண்ணி தருங்க. ரொம்ப ஈஸி தான், பண்ணுவேன். இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு வந்து ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ ரொம்ப பெரிய வேலையில் அது ரொம்ப ஈஸியானது தான், அதனால் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நாங்கள் வந்து வெளியில் போக வேண்டியது இருக்குது. அழகாக இருக்குல்ல இது, இந்த குரங்குட்டி எவ்வளோ நல்லா இருக்கு. அப்புறம் பாயசம்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து வெளியில் போயிட்டோம். ஸோ 110 தான் போயிருந்தோம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்குறக்கு. அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால் வந்து ட்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ட்ரெண்ட்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.